அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா வ இன் தஅுது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா வ கால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஹிப்புல் ஹல்வா வல் அஸல. என் உரையை ஆரம்பிப்பதற்கு முன்னால் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. குர்ஆனில் கூறப்பட்டுள்ள அல்லாஹு தாலாவுடைய நிஅமத்துகள் அனைத்தும் நமக்கு நன்மை தரக்கூடியதாகவும் நம்மை சிந்தனையில் ஆழ்த்தக்கூடியதாகவுமாக இருக்கிறது. உதாரணமாக தேனை எடுத்துக்கொள்ளலாம். தேனும் அல்லாஹு தாலாவுடைய நிஅமத்து தான். இதை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனில் இவ்வாறாக கூறுகிறான், ஃபீஹி ஷிஃபாஉல் லின்னாஸ், அதிலே மக்களுக்கு நிவாரணம் உண்டு என்பதாக கூறுகிறான். மேலும் குர்ஆன் இன்னும் தேன் ஆகிய இரு மருந்துகளையும் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள தவறாதீர்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். இது இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இனிப்பு பொருட்களையும் தேனையும் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள் என ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள். இப்படி இருக்க அன்றைய காலத்தில் வாழ்ந்த அரபியர்கள் தேனிற்கு அல் ஹாஃபில், பாதுகாப்பானது என பெயரிட்டு கூறுவார்களாம். அதற்கு காரணம், தேன் எவ்வளவு காலமானாலும் கெடாமல் அப்படியே இருக்கும். இந்த தேனின் அழியா தன்மையை முதலில் கண்டுபிடித்தவர்கள் எகிப்தியர்களே. அதற்கு ஆதாரமாக அப்துல் லத்தீப் பக்தாதி என்பவர் 12ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு ஆய்வாளர். அவர் எகிப்தின் பிரமிடுகளின் ஒன்றுக்கடியில் ஒரு பாத்திரத்தை கண்டுபிடித்தால் அந்த பாத்திரம் முழுவதும் தேன் இருந்தது. அதில் அந்த தேனில் ஒரு குழந்தையின் சடலம் அழுகாமல் அப்படியே இருந்ததை கண்டு அவர் மிகவும் ஆச்சரியம் அடைந்தார். அதே போன்று அமெரிக்காவை சேர்ந்த ஒரு ஆய்வாளர் இந்த பிரமிடுகளின் மற்றொரு புறங்களில் இதே போன்ற பாத்திரங்களை கண்டுபிடித்தார். அந்த பாத்திரத்தை திறந்து பார்த்த பொழுது அந்த தேனின் இயற்கை மனம் மாறாமல் அப்படியே இருந்ததை கண்டு அவர் ஆச்சரியம் அடைந்தார். பின்னர் அந்த ஆய்வாளர்கள் இவ்வாறாக கூறுகிறார்கள், அந்த பாத்திரங்கள் சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் புதைக்கப்பட்டு இருக்கலாம் என்பதாக கூறுகிறார்கள். இப்படிப்பட்ட அந்த தேனை சாப்பிடுவதன் மூலம் நமக்கு உடல் நோய், இதய நோய், இரத்த அழுத்தம், மூச்சு திணறல் போன்ற நோய்களுக்கு நிவாரணியாகவும் மேலும் காயங்களுக்கு சிறந்த மருந்தாகவும் இருக்கும் என மருத்துவர்கள் கூறுகிறார்கள். அடுத்ததாக நம் அன்றாட வாழ்வில் குடிக்கும் மழை நீரும் அல்லாஹு தாலாவுடைய நிஅமத்து தான். இதை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனில் இவ்வாறாக கூறுகிறான், நீங்கள் குடிக்கின்ற நீரை நினைத்து பார்த்தீர்களா? நீங்கள் மேகத்திலிருந்து அதை பொழிவிக்கின்றீர்களா அல்லது நாம் பொழிவிக்கின்றோமா? நாம் நினைத்திருந்தால் அதை நீங்கள் குடிக்க முடியாத உப்பு நீராக அதை ஆக்கியிருப்போம். இதற்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா என்பதாக அல்லாஹ் தஆலா கூறுகிறான். அதாவது கடல் நீர் உப்பு கைக்கக்கூடியது. அதை அல்லாஹ் தஆலா முதலில் நீராவியாக்கி மேகங்களில் சேமிக்கின்றான். அவ்வாறு சேமிக்கப்பட்ட கடல் நீர் மேகங்களில் ஃபில்டர் செய்யப்பட்டு இனிப்பு நீராக நம் குடிக்கக்கூடிய நீராக அல்லாஹ் தஆலா நமக்கு ஆக்கியிருக்கிறான். அதற்கு அல்லாஹ் தஆலாவுக்கு நாம் அதிகம் நன்றி செலுத்த வேண்டும். இப்படி இருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீர் அருந்தினார்கள் என்றால் இவ்வாறாக கூறுவார்கள், அல்லாஹ் தான் இந்த நீரை புகட்ட செய்தான், மேலும் அதை இனிப்புடையதாக சுவையுடையதாக அவனே ஆக்குகிறான். நாம் செய்த பாவக்கரையின் காரணமாக அதை உப்பு உள்ள நீராக ஆக்காமல் விட்டானே, அப்படிப்பட்ட அல்லாஹு தாலாவுக்கே எல்லா புகழும் என்பதாக கூறுவார்களாம். இப்படிப்பட்ட இந்த மழை நீரில் ஆச்சரியம் என்னவென்றால், நாம் குடிக்கும் நீரின் அளவு போக மீதமுள்ள நீர் பூமியின் மூலம் உறிஞ்சப்பட்டு நிலத்தடி நீராக சேமிக்கப்படுகிறது. அவ்வாறு சேமிக்கப்பட்ட மழை நீர் கிணறுகளாக, ஊற்றுகளாக நாம் மீண்டும் பயன்படுத்தி கொள்ளும் வகையில் அல்லாஹு தாலா அதை ஆக்கியிருக்கிறான். அதற்கு நாம் அல்லாஹு தாலாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹு தாலாவுடைய நியாமத்துகளை சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். இதை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனில் கூறுகிறான், வ இன் தஅுது நிஅமத்தல்லாஹி லா துஹ்ஸூஹா, நீங்கள் அல்லாஹு தாலாவுடைய நியாமத்துகளை எண்ண தொடங்கினால் எண்ணி முடிக்க முடியாது என்பதாக கூறுகிறான். ஆகவே அல்லாஹு தாலாவுடைய நியாமத்துகளை சரிவர பயன்படுத்துவதற்கு அல்லாஹு தாலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹித் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.